கடாய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடான உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துருங்க. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு லைட்டாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாசலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா பச்சை வாசலாம் போன பிறகு ஒரு 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் பீஸ் இதில் சேர்த்துருங்க. சிக்கனை சேர்த்து நல்லா அது கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இதை நல்லா அந்த மாதிரி கலந்துருங்க. கலந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஈவனாக கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கலந்துட்டு இதை மூடி போட்டு சிம்லேயே 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆன பிறகு இதை ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. இந்த பீசஸில் நல்லா கலந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், சிக்கன் மசாலா 1/2 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காஷ்மீரி மிளகாய் பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலாவோட சிக்கன் பீஸை நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டு திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே குக் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்மில் குக் ஆன பிறகு இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் சிம்லேயே குக் பண்ணிடலாம். 2 நிமிஷம் நல்லா சிம்மில் குக் ஆன பிறகு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஃபைனலாக மல்லியில் தூவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி 1 நிமிஷம் நல்லா அதை கலந்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. சிக்கன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது சேர்த்து ரொம்பவே ஈஸி தான். இது பருப்பு சாம்பாரோட சேர்த்து சைடிஷாக வச்சு சாப்பிட்டிங்களா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.